வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அடுத்து நடிக்கிற எஸ்டிஆர் 49 இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எஸ்டிஆர் கூட சந்தானமும் சேர்ந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸை முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு. இப்போ இந்த நியூஸை சந்தானமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லேட்டஸ்ட்டாக விகடனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சிம்பு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு படம் நடிக்கிறேன், இந்த படத்தில் நீங்களும் என் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ சிம்பு கேட்டால் எஸ் தான், என்னால் அவருக்கு நோ சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் அவரை வச்சிருக்கேன், அவ்வளோ கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறோம் அப்படிங்கிறத சந்தானமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த படம் வேறு எதுவும் கிடையாது, எஸ்டிஆர் 49 தான். சரி, ஏன் இன்னும் எஸ்டிஆர் 49 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மேபி இப்போ தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. படம் ஜூன் 5ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தக் லைஃப் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட எஸ்டிஆர் 49 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கமாக சொல்லப்படுற ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் 50 வந்து கிராண்டான ஒரு ப்ராஜெக்ட், மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக போகிற ஒரு படம். அந்த படத்தை வந்து எஸ்டிஆரே தான் ஓனாக தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. என்ன தான் ஓன் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் யாருமே அவங்க கை காசை போட்டுலாம் படம் எடுக்க மாட்டாங்க. ஃபண்டிங் இன்னொருத்தர்கிட்டேருந்து அரேஞ்ச் பண்ணி வாங்கி தான் படம் எடுப்பாங்க. ஃபினான்ஷியல் தேவை. ஸோ அந்த வகையில் எஸ்டிஆர் 50க்கு ஃபண்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் அது கிளியர் ஆகலை. எஸ்டிஆர் அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதுக்காக ஒரு சில பேரெல்லாம் வந்து அவர் மீட் பண்ணிட்டு தான் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டு வந்தார். அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் கிட்டயுமே டாக்ஸ் போச்சு. ஏஜிஎஸ் வந்து ஏற்கனவே எஸ்டிஆர் 51 ப்ராஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எஸ்டிஆர் 50மே அவங்க அண்டர்டேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ்லாம் வந்தது. பட் இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து ஃபைனலைஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ ஃபண்டிங் இஷ்யூஸ் வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்டிஆர் 50 ப்ரொமோ ஷூட்டை வந்து பிளான் பண்ணி எடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் எஸ்டிஆர் வந்து இன்னும் இதே லுக்கில் மெயின்டைன் பண்ணுறாரு. ஏன்னா இந்த லாங் ஹேர் லாங் பியர்லாம் எஸ்டிஆர் 50க்காக அவர் கிரியேட் பண்ண லுக் தான். நடுவில் தக் லைஃப் படத்தை மட்டும் எப்படியோ மேனேஜ் பண்ணி நடிச்சிட்டாரு. பியர்டை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டு அதே லாங் ஹேர்லேயே நடிச்சு முடிச்சிட்டாரு. ஆனால் எஸ்டிஆர் 49க்கு கம்ப்ளீட்டாக வேற ஒரு லுக், எஸ்டிஆர் 51க்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் தான். ஸோ மேபி எஸ்டிஆர் 49 ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்து வந்து தெலுங்கு டைரக்டர் பூரி ஜெகநாத் அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸை ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. அந்த ப்ராஜெக்டில் விஜய் சேதுபதி கூட ஆக்ட்ரஸ் தபு அவங்களும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஷூட்டிங் வந்து இந்த வருஷம் ஜூன் இல்லைனா ஜூலையில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸும் முன்னாடியே வந்துருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டோடைய டைட்டில் வந்து பெக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் மூவி டீம் அஃபிஷியலாக எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. பட் இதுதான் டைட்டில் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய டோட்டல் ஷூட்டிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 60 நாள், 60 டேஸ்க்குள்ள மொத்த ஷூட்டிங்குமே முடிக்கிற மாதிரி தான் மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் அதுவுமே வந்து செட்டு போட்டு அதுக்குள்ளேயே தான் எடுத்து முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சென்னை இல்லைனா ஹைதராபாத் ரெண்டு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காலனி செட்டு போட்டு அதுக்குள்ளே தான் மொத்த ஷூட்டிங்குமே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஜய் சேதுபதி அண்ட் தபு இவங்க ரெண்டு பேருக்குமே ஹை சேலரிஸ் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. சூர்யாவுடைய ரெட்ரோ படம் எடுத்துக்கிட்டோம்னா படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ரெட்ரோவுடைய தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு விஜய் தேவர்கொண்டா அவர் தான் சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் சண்டே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மூவி டீம் வந்து கேரளா போகிறாங்க. அங்கே ட்ரிவாண்ட்ரமில் படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்ரோ படத்தை பற்றி படத்தோடைய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் வந்து நிறைய விஷயங்கள் இன்டர்வியூஸில் ஷேர் பண்ணிட்டு வராரு. அதில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படத்தோடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கதைக்களமும் வந்து பாஸ்ட்டில் தான் நடக்குது. 90ஸில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக வந்து காட்டப்படுது. ஸோ ஸ்டோரி மட்டும் 90ஸில் நடக்கல. இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்டேஷனுமே வந்து ஒரு 90s ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தளபதி படம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்டேஷன் தான் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கோங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ரெட்ரோ ரிலீஸ் ஆகிற மே 1ஆம் தேதி அதே நாள் நானியோடைய ஹிட் 3 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நானி வந்து ரெட்ரோவுடைய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் கார்த்திக் சுப்ராஜும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம், ஒரு சில ஐடியாஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு கார்த்திக் சுப்ராஜோடைய மூவிஸ், அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து படம் பண்ணுவோம். ஆனால் அது எப்போ பண்ணுவோங்கிறது தெரியாது, ரெண்டு பேருடைய கமிட்மெண்ட்ஸை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொல்லியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபியூச்சரில் இவங்க காம்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரெட்ரோ படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா மறுபடியும் சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் காம்போ வந்து ஃபியூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ண தான் போகிறாங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். பட் ரெட்ரோ முடிச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக கார்த்திக் சுப்ராஜோடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமாக நியூஸ் வருது. ஒன்று, அவர் தலைவர் 173 ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைனா AK64 டைரக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. AK64 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கிளியரான ஒரு ஐடியா எதுவுமே வந்து கிடைக்கல. மே 1ஆம் தேதி ஒருவேளை அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் வரலாம், இல்லைனா தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி எடுத்த ஆதிக் அவரே டைரக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அது மிஸ் ஆச்சுன்னா மேபி கார்த்திக் சுப்ராஜ் உள்ள வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் AK64 யார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேரக்டர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா அடுத்து
வந்து நடிக்க போகிற சூர்யா 46 இந்த படத்தில் மமிதா பைஜு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. இவங்க இல்லாமல் படத்தோடைய மெயின் லீட் ஹீரோயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்யஸ்ரீ போர்ஸ் அவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் லீட் ஹீரோயின் கேரக்டருக்கு கீர்த்தி சுரேஷ் கிட்ட டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு, கன்ஃபார்ம் ஆகலை. போக போக என்னங்கிறது தெரிய வரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் ஜெயிலர் 2. ஸோ ஏற்கனவே பார்ட் 1ல கேமியோ அப்பியரன்ஸில் வந்த மோகன்லால், சிவராஜ்குமார் இவங்க 2 பேரும் இந்த பார்ட் 2லையும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து முன்னாடியே வந்துருச்சு. இப்போ இவங்க 2 பேரை தாண்டி அன்எக்ஸ்பெக்டடான சர்ப்ரைஸான கேஸ்டிங்லாம் வந்து லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் அவர் வந்து ஏற்கனவே வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நடிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் இந்த ஜெயிலர் 2 படத்திலும் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் அவருடைய ரோல் வந்து வில்லன் ரோலா இல்லை என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மலையாளம் ஆக்டர் செம்பன் வினோத் அவர் தான் ஜெயிலர் 2 உடைய மெயின் வில்லனாக நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நடிக்க போறதில்ல, எஸ்ஜே சூர்யா நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. இப்போ ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஃபகத் ஃபாசில் தான் மெயின் வில்லனாக வந்திருக்காரா இல்லை வேற ஒரு கேரக்டரா? அப்போ மெயின் வில்லன் யாரு அப்படிங்கிறது கிளியராக தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரதீர சூரன் படத்தில் நடித்த மலையாளம் ஆக்டர் சுராஜ் அவருமே இந்த ஜெயிலர் 2ல ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு மலையாளம் ஆக்டரான சுஜித் சங்கர் இப்போ அவர் வந்து ரெட்ரோ படத்தில் நடிச்சிருக்காரு, ரசவாதி படத்தில் நடிச்சிருந்தாரு, பார்த்துருப்பீங்க. ஸோ அவரும் இந்த ஜெயிலர் 2ல ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. மொத்த மலையாள இண்டஸ்ட்ரியும் உள்ளே இறக்குறாங்களா என்ன கதைங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் அட்லி அடுத்து அல்லு அர்ஜுன் வச்சு எடுக்கிற A6 ப்ராஜெக்ட்டை பற்றி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜூன் இல்லைனா ஜூலை மந்த் ஷூட்டிங் வந்து போயிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக மும்பையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான லுக் டெஸ்ட் கான்செப்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அல்லு அர்ஜுனுக்கு வந்து மல்டிபிள் லுக்ஸ் கொடுத்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அட்லியோடைய படம் அப்படின்னா கண்டிப்பாக 2-3 ஹீரோயின்ஸாவது இருப்பாங்க. இதுவும் அவருடைய கிராண்டான ட்ரீம் ப்ராஜெக்ட் வேற. ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே வந்துருந்துச்சு. அதில் ஒரு ஹீரோயின் கேரக்டரில் வந்து மிருனால் தக்கூர் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக இப்போ நியூஸ் வந்திருக்கு. இன்னொரு கேரக்டரில் ஜான்வி கபூர் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் அவங்க நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. டைரக்டர் பிரசாந்த் நீல் இப்போ ஜூனியர் என்டிஆர் வச்சு எடுத்துட்டு இருக்கிற என்டிஆர் நீல் ப்ராஜெக்ட்டை பற்றி முக்கியமான அப்டேட்ஸ்லாம் போன அப்டேட் வீடியோலேயே நம்ம சொல்லியாச்சு. இப்போ வந்திருக்கிற இன்னொரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயினா ருக்மிணி வசந்த் அவங்க தான் நடிக்கிறாங்க. இப்போ அவங்கள தாண்டி ஆக்டர் ஸ்ருத்திஹாசன் வந்து ஏற்கனவே பிரசாந்த் நீலுடைய சலார் படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கேரக்டர் மாதிரிலாம் நடிக்க போகிறது இல்லை, பட் ஒரு ஐட்டம் சாங்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஐட்டம் சாங்கை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல பல படங்களில் வர மாதிரி டான்ஸு கிளாமர் இப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த சாங்க்கு வந்து கதையோட ஒரு கனெக்டும் இருக்குது, ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது.